ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்ட டயத்தில் வந்து நம்ம 3 ஃபேனை பிரிக்க போகிறோம். மூணுமே வேறு வேறு கம்பெனி. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா இது மாலான்னு இருக்கு. இந்த ஃபேன் ஏதோ கம்பெனி பேரே இல்லாமல் இருக்குங்க. இதுலேயும் கம்பெனி பேர் இல்லை. மூணுமே 3 விதமாக கம்பெனி. இந்த 3ஐயும் பிரித்து 3குள்ளேயும் காயில் எப்படி பிடிக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த பேரிங் பிடிச்சிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம கையில் கட்ட முடியல. இதை கட்டுறதுக்காக தான் நம்ம வந்து எல்லா மெக்கானிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இது வச்சுருப்பாங்க. நம்மளும் வாங்கணும். இதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்போம். இதை எவ்வளோ ஈஸியாக கழட்ட போகுது. சின்ன நட்டு மட்டும் இல்லை, நம்ம மிஷினே வந்து கழட்ட முடியாத நட்டை கூட இதை வச்சு அடித்தோம்னா ஒரு மரம் வந்து லூஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குது கட்டுறதுக்கு. ரெண்டாவது காயில் வெற்றிகரமாக கழட்டியாச்சு. நிறையா ஸ்க்ரூ இருக்குது. நம்ம எல்லாமே கழட்ட தேவையில்லை. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் ரெக்கையோட ஸ்க்ரூ. இந்த சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம கழட்ட வேண்டிய ஸ்க்ரூ. இதுதான் வந்து மோட்டரை பிடிச்சிட்டு இருக்க ஸ்க்ரூ. ரெக்கையோட ஸ்க்ரூவை கழட்டி கட்டுறேன். ரெக்கையோட ஸ்க்ரூ பாருங்கள் அவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. நம்ம அதெல்லாம் கழட்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது வந்து மிஷினை பிடிச்சிட்டு இருக்க ஸ்க்ரூனா இதுவும் ரெக்கை ஸ்க்ரூ தான். இது வந்து இதுவும் ரெக்கை. இது ரெக்கை. மிஷினை பிடிச்சிட்டு இருக்க ஸ்க்ரூ வச்சா ஆனால் இதை வந்து ரொம்ப பழைய ஃபேன். இது பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப பழைய ஃபேனு. காயிலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கட்டிருக்காங்க பாருங்கள். ஓல்ட் இஸ் கோல்டு தாங்க எப்பயுமே. பழைய ஃபேனில் பாருங்கள் எவ்வளோ மொத்த காயில் கட்டி கொடுத்துருக்காங்கன்ட்டு. இப்போ புது ஃபேன்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன காயில் கொடுத்துருக்காங்க.